தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரியாரின் பார்வையில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை பற்றின பெரியாரின் கருத்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சிலப்பதிகாரம் வேசியை பற்றின ஒரு கதை, அது ஒரு வேசி கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். சிலப்பதிகாரம் 5 பெரும் காப்பியங்களில் ஒன்று. அது ஒரு அறநூல், ஒரு மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரோட பார்வையில் அது ஒரு வேசி நூலாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கோவலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூட போயிட்டு இருப்பார். அவன் நாளடைவில் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள கஷ்டங்களையும் அதனால் வர பாதிப்புகளையும் அவன் உணர்ந்து பின்னால் திருந்தி தன்னோட மனைவி கூட, அதாவது கண்ணகி கூட சேர்ந்துருவான். இதுதான் அந்த கதை. அந்த கதை ஒரு கதை அப்படின்னா, அதில் உள்ள கெட்டதை பார்க்கக்கூடாது. அந்த கெட்டது இந்த செயலை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அந்த கெட்ட விஷயத்த சொல்லி தான் ஆகணும். பகுத்தறிவின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈவேரா பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த கெட்டதை மட்டும்தான் எடுத்துருக்கிறாரு. அதன் மூலமாக கூறப்பட்ட அந்த நல்ல கருத்தை சொல்லலை. இப்போ ஒரு வழி இருக்குது, இந்த ஒரு கெட்ட வழி இருக்குது அப்படின்னாக்கா அதில் போகக்கூடாது அப்படின்னு சாதாரணமாக சொன்னால் யாருக்கும் புரியாது. இந்த வழியில் போனவன் ஒருத்தன், அவன் இந்த வழியாக போய் அதில் பாதிப்படைஞ்சு இப்படிலாம் பாதிப்படைஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு அந்த புரிதல் வரும், விளங்கும். அந்த ஒரு கருத்தை தான் அந்த நூல் சொல்லுது, சிலப்பதிகாரம். ஆனால் அதை பற்றின ஒரு தவறாக அவர் சொல்லியிருக்கிறாரு. பகுத்தறிவின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியார் இப்படி சொல்லிடுறது சரியா தப்பா? சரி, இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். கடை ஒழிப்பு. கல்லை ஒழிக்கிறதுக்கு தன்னோட தோட்டத்தில் இருந்த தென்னந்தோப்பாக அழிச்சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே பகுத்தறிவு உள்ள பெரியார் அவர்கள் அதை என்ன பண்ணியிருக்கணும், மரத்தை வெட்டியிருக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்கலாம், என்னோடய தோட்டத்தில் கல் இறக்க அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு மரத்தை வெட்டணும்னு அவசியமே இல்லை. மரத்தை வெட்டி அந்த தென்னை மரம் எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பகுத்தறிவே இல்லாத அவரை பகுத்தறிவின் தந்தை சொல்வது சரியா?